ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வாரத்தில் நம்பிக்கை சம்பந்தமான ஒரு வீடியோ பதிவிட்டு உண்மையிலே நல்லொரு ஆதரவை வழங்கியிருந்தீர்கள். இந்த நம்பிக்கை எந்த பருவத்தில் இந்த மனிதர்களுக்கு வழங்கலாம்னு சொன்னால், குழந்தை பருவத்தில் தான் நம்பிக்கையை வழங்கும்போது அவர்கள் மிகவும் அதிகமாக பெற்றுக்கொள்கின்றார்கள். பொதுவாகவே யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு தூரம் முக்கியமானதோ அதே போல் மனிதர்களுக்கு நம்பிக்கை மிக முக்கியமானது. இந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையாக வரும்பொழுது இன்னும் சிறப்பாக அமையும். இந்த தன்னம்பிக்கையை இந்த குழந்தை பருவத்திலே பிள்ளைகளுக்கு வழங்குங்கள். இந்த காலத்தில் நீங்கள் குழந்தைகளோடு அதிகமாக இணைந்திருக்கின்ற காலம் என்னன்னு சொன்னால், கோவிட் காலத்தில் வீடுகளில் அதிகமாக இருப்பீர்கள். இந்த குழந்தைகளுக்கு அதிகமான தன்னம்பிக்கையை வழங்குங்கள். அவர்களுக்கு இந்த தன்னம்பிக்கையை வழங்கும் போது மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர்கள் அடைவார்கள். அதற்கு உதாரணமாக ஒருவரை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். தோமஸ் அல்வா எடிசன். இந்த அல்வா எடிசனை சிறுவயது காலத்தில் பள்ளி நிர்வாகம் இவர் பள்ளி பருவத்தில் அவர் படிப்பை ஏற்க முடியாதவர் என்று சொல்லி அவரை வீட்டுக்கு அனுப்பியிருந்தார்கள். இதை அவருடைய தாய்க்கு கடித வடிவில் அவர்கள் அனுப்பியும் இருந்தார்கள். இதை பின்னாட்களில் தோமஸ் அல்வா எடிசன் அவர்கள் பார்த்து தன்னுடைய தாயை நினைத்து அழுதிருந்தார். இதற்கு அழுததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இப்படியாக இருந்த ஒரு எண்ணை இந்த தாய் எவ்வளவு தன்னம்பிக்கை தந்து இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி அவர் அழுதிருந்தார். அதே போல் தான் உங்களுடைய பிள்ளை இப்பொழுது என்ன நிலையிலும் இருக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற தன்னம்பிக்கையை தான் அந்த பிள்ளை பின்னாட்களில் இவ்வளவு தூரம் வரப்போகின்றது என்று இருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகவும் தன்னம்பிக்கையை வழங்குங்கள். பொதுவாகவே தன்னம்பிக்கையை அப்பாக்கள் வழங்குவதை நாங்கள் பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு நீங்களும் பார்த்திருப்பீர்கள். என்னன்னு சொன்னால், சிறு வயதில் அந்த சின்ன பிள்ளைகளை மேலே தூக்கி போட்டு அப்படியே பிடிப்பார்கள். இதன் போது அப்பா இருக்கின்றேன் என்ற ஒரு தன்னம்பிக்கையை பிள்ளைகளுக்கு வழங்குவார்கள். பிள்ளைகளும் அதை ஏற்றுக்கொள்வது போல் பேசாமல் அழாமலே இருப்பார்கள். அதே போல்தான் பின்னாட்களிலும் அவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றோம் என்ற ஒரு எண்ணத்தை வழங்குவீர்கள். இந்த பறவைகளும் நீங்கள் அதிகமாக பார்ப்பீர்களாக இருந்தால், இந்த குஞ்சுகளுக்கு தன்னம்பிக்கையை வழங்குகின்றது. எப்படி வழங்குகின்றது என்று சொன்னால், அந்த பறவைகள் சில குஞ்சுகள், எல்லா குஞ்சுகளும் பறக்க ஆரம்பித்தாலும் இந்த பறவைகளை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் எல்லா குஞ்சுகளும் கூடுகளில் இருக்கும். ஆனால் ஒரு சில குஞ்சுகள் குறிப்பிட்ட பருவம் வந்தும் பறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இதை இந்த தாய் பறவை அவதானித்து என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த குஞ்சை மெதுவாக காலால் தட்டி நிலத்தில் விழுத்துவது போல் விழுத்தும். இந்த விழுத்துகின்ற தருணத்தில் அந்த குஞ்சு பயத்தை நீக்கி பறக்க ஆரம்பிக்கும். அப்படியும் பறக்க முடியாத சந்தர்ப்பத்தில் இந்த தாய் குஞ்சு அந்த குஞ்சை கவ்வி திருப்பி கொண்டு வந்து கூடுகளுக்குள் சேர்க்கும். இப்படியான செயற்பாடுகளை பறவைகள் செய்யும் தொடர்ச்சியாக. இந்த பிள்ளைகளுக்கு, அதாவது தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னம்பிக்கையை வழங்க வேண்டும். இதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை அதிகமாக வழங்குங்கள். தன்னம்பிக்கையை அதிகமாக வழங்கும் போது முக்கியமாக கடவுள் நம்பிக்கையை வழங்குங்கள். இந்த கடவுள் நம்பிக்கையை சேர்த்து வழங்குகின்ற போது இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் தவறுகள் செய்வதை குறைவாக ஏற்படுத்தும். தவறுகள் செய்வதை குறைவாக ஏற்படுவதற்கு கடவுள் இருக்கின்றார், நீ எதை செய்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு மனநிலையை அவர்களுக்கு வழங்குங்கள். சிறு பராயத்திலே, இந்த குழந்தை பருவத்திலே. இதற்கும் ஒரு கதையை சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு சிறுவயது பையன் இருந்து வந்தான். அவன் தன்னுடைய தாயின் அரவணைப்பில் நன்றாகவே இருந்து வந்தான். அந்த இருக்கின்ற பொழுது தாய் சில விடயங்களை தன்னுடைய பிள்ளைக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் வசனங்களை சொல்லி வந்தார். எது செய்தாலும் கடவுள் இருக்கின்றார், கடவுள் உன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அந்த சிறு பையனுக்கு சின்ன வயதிலே இருந்தே வழங்கி வந்தார். குறிப்பிட்ட காலத்தில் தாய் இறந்து விட்டார். அந்த சின்ன பையன் காசுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்தான். ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் இந்த காசை எடுக்க முடியாத களவு செய்கின்ற தன்மையிலே ஈடுபட்டான். இந்த நேரத்தில் ஒரு நாள் என்ன செய்திருக்கிறான்னு சொன்னால், ஆலயம் ஒன்றுக்குள் சென்று அங்கு கடவுளுக்கு படைக்கப்பட்டிருந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு ஓடியிருக்கின்றான் வெளியில். அப்பொழுது அங்கிருந்த அர்ச்சகர்களும் ஏனையவர்களும் அவனை மடக்கி பிடிக்கின்ற பொழுது அவன் என்னத்தை செய்திருந்தான் என்று சொன்னால், வெளியில் இருந்த பகவான் கிருஷ்ணருடைய சிலைக்கு கொஞ்சத்தை வைத்து, பகவானை என்னை மன்னித்துக்கொள், எனக்கு இந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அங்கிருந்து ஓடி விடுவான். இப்பொழுது அவர்கள் வேகமாக கலைத்து அவனை பிடித்திருந்தார்கள். பிடித்துவிட்டு அங்கிருந்தவர்கள் ஒரு சட்டத்தை, அதாவது ஒரு தண்டனையை வழங்கியிருந்தார்கள். என்ன என்று சொன்னால், இந்த கோயிலை சுற்றி நீ 10 ரவுண்டுகளுக்கு மேல் சுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பார்த்து கொண்டிருந்ததும் முதல் 2 ரவுண்டும் அவன் சுத்துவது போல் தெரிந்திருந்தது எல்லோருக்கும். மீதி 8 ரவுண்டும் பகவான் கிருஷ்ணர் சுத்துவது போல் அவர்களுக்கு தெரிந்திருந்தது. இப்பொழுது பகவான் கிருஷ்ணரிடம் அவர்கள் கெஞ்சி, என்ன நீங்கள் இப்படி சுத்துகின்றீர்களே, நாங்கள் அவனுக்கு தண்டனையை வழங்கிய போது அப்படி என்று கேட்டிருந்தார்கள். அதுக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருந்தார் என்று சொன்னால், அவன் தான் எடுத்த பிரசாதத்தில் கொஞ்சத்தை என்னிடம் தந்து விட்டானே, அப்பொழுது நீங்கள் வழங்கிய தண்டனையிலும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லியிருந்தார். எப்பொழுதும் நீங்கள் பிள்ளைகளுக்கு, அதாவது கருத்துக்களை வழங்கும் போதும், தன்னம்பிக்கை ஊட்டும் நம்பிக்கை ஊட்டும் கருத்துக்களை வழங்கும் போதும் கடவுள் இருக்கின்றார் என்ற ஒரு எண்ணத்தை வழங்குங்கள். அவர்கள்
தவறு செய்வதற்கான சாத்தியப்பாடுகளை குறைக்கும். அப்படி தவறு செய்திருந்தாலும் நேர்மையோடு ஓரளவு செய்வதற்குமான சாத்தியப்பாடுகளை வழங்கும். தவறே செய்ய முடியாத ஒரு எண்ணத்தையும் வழங்கும். எது செய்தாலும் உன்னை கடவுள் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு மனநிலையை உருவாக்குங்கள். தன்னம்பிக்கையை குழந்தை பருவத்திலிருந்தே வழங்குங்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிலையை எதிர்காலத்தில் அடைவார்கள்.